மனிதனுடைய மனதின் நினைவுகளை சீர்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய மனதின் எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக. உலக மனிதர்களிடத்தில் அல்ல, 10 டாக்டர்கள்ட்ட போய் கேட்கறதுனால அல்ல, ஆனா அதை காட்டிலும் டாக்டர்களை உண்டாக்கின கர்த்தர் இவர் பரிகாரியா இருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:7 என்ன சொல்லுகிறது? மனுஷன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்துல எதை யோசிக்கிறான்? நீங்க பழைய ஏற்பாட்டுல சின்ன தீர்க்கதரிசிகளை வாசிக்கிறப்ப தீமை செய்யக்கூடிய ஆட்கள் ராம் முழுவதும் படுத்துக்கொண்டு படுக்கையில யோசிக்கிறாங்களாம். அதிகாலையில எழுந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார்கள். தீமை செய்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? அதே போல தீமையான காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கவலைப்படுகிற பொழுது, நான் பயந்தது எனக்கு வந்ததுன்னு யோபு சொன்னது போல நம்ம பயப்படுறது நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா அதே வசனம், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய மனதின் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். படுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன யோசிக்கிறான்? அவங்கவுங்களுக்கு எது பிரச்சனையோ அதையே யோசித்து யோசித்து அது கோழி அடக்காக்கிறது மாதிரி அதை அப்படியே பெருசாக்கி பயப்படுறோம். ஆனால் அதே இது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை யோசிக்கிற பொழுது பலவீனன்னு தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், என் வியாதிக்கான கிரயமெல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது, கடனற்ற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கைட்டு செய்கிற வேலைகள்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இப்பேற்பட்ட எண்ணங்களினால நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். அப்படி யோசித்துட்டு நல்லா பாட்டை பாடி கர்த்தரை துதிச்சுட்டு தூங்க போறப்ப, கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, இவர் ராஜாதி ராஜா, நிச்சயமா எனக்கு மேன்மையை தான் வச்சிருக்காரு, எனக்கு பலவீனம் கிடையாது, பலனை கொடுப்பாருன்னு இப்படி நம்ம யோசிக்கிற பொழுது நம்முடைய மனதின் எண்ணங்கள் பாருங்க, மனதின் யோசனை மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்னு இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டில் எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். அதுதான் ரோமர் 12:2 தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பிரியமும் பரிபூரணமான சித்தம், தேவனுடைய வாக்கு தத்தத்தில் என்ன சொல்லியிருக்க அதை யோசிக்க சொல்றோம். யோசித்து மனதை சீர்படுத்த வேண்டும். இப்போ ஆதியாகமம் 3:6 ஆதாம் ஏவாளும் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால அவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க, இந்த ராஜா வேணாம். அங்கே வேலிக்கு பின்னாடி இருந்துட்டு ஒருத்தன் ஏவாள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தானே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, இதை சாப்பிட்டீங்கன்னா அவர் மாதிரி ஆயிடுவேன்னு அவருக்கு நல்லா தெரியும், உங்கள் கண்கள் திறக்கப்படும், பாதி உண்மை பாதி பொய். அப்போ அவன் சொல்றதை கேட்ட உடனே இந்த ராஜா சொன்னாரே, இவர் தான் நம்மளை உண்டாக்கினவர், ஜீவனை கொடுத்தவர், ஏதேன் தோட்டத்தை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேலை தேவன் உலாவி கொண்டு இருந்தாரே, இந்த ராஜா எவ்வளவு நல்லவர், இதை விட்டுவிட்டு இன்னொரு ராஜாவை அவங்க தலைமையா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இவருடைய ஆலோசனை விட்டுட்டு அதை ஏற்றுக்கொண்டா அவனுடைய ஆலோசனைக்கு போயிட்டது, அவனுடைய ஆளுகை கீழே போயிட்டாங்க. கடைசியில் பாவமும் சாபமும் தரித்திரமும் சண்டையும் குழப்பமும் தான் அவங்க வாழ்க்கையில வந்தது. அப்போ அவங்களுடைய மனதின் எண்ணத்துல தீர்மானம் கர்த்தருடைய வார்த்தையை மீறணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. அப்ப தீர்மானிக்கிறப்ப ஆளுக மாறிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஐயோ, ஆண்டவரை ஏத்துக்கிட்டா, அவர் வந்துட்டாருன்னா பாவம் செய்ய முடியாது, அவருக்கு சாப்பாடு போடணும், அவரை கனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு தடவை அவரை அழைப்பு கொடுத்து உள்ள அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை அரவணைச்சிட்டிங்கன்னா அவர் வாழ்நாளெல்லாம் உங்களை போஷித்து நடத்த வல்லவர். அப்ப இவரை நம்ம ஆண்டவரா இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உள்ளத்துல இடம் கொடுக்கிற பொழுது, இல்லத்துல இடம் கொடுக்கிற பொழுது, இவர் நம்மோடு அவர் பந்தியில அமருகிறார். எம்மாவூர் சீசர் போய்
அவங்க வழியில வந்து இயேசு அவங்களோட பேசிட்டு அவங்க போய் அப்பத்தை சாப்பிட போறப்ப அப்பத்தை எடுத்து பிட்கிறப்பதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவரை நம்ம உள்ளத்துல இல்லத்துல ராஜாவா ஏற்றுக்கொண்டு இவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்ப அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதிகளை நம்மை விட்டு விலக்குகிறார். 5 அப்பம் 2 மீன் இயேசுகிட்ட கொடுக்குறப்ப அதை வாங்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு எல்லாம் கொடுக்க சொல்றாரு. பெருகினது. அப்ப இவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பாவம், சாபம், தருத்திரம், வியாதி இதெல்லாம் நீங்கி போகிறது. உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ஏன்னா வேதத்துல அப்படி சொல்லி இருக்குன்னா நம்ம இதைத்தான் நம்ம யோசிக்க வேணும். ஆமா, என்னத்த நல்லா இருக்கு, என்னத்த சந்தோஷமா இருக்கிறது, ஒண்ணுமே நல்லா இல்லை அப்படின்னு இப்படி சொல்றதை விட்டுட்டு உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிருச்சுன்னு சொல்றாரு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்னு சொல்றாரு. நான் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த மாதிரியான நேரத்துல நம்ம இப்படித்தான் பேசுறவர்களா இருக்க வேண்டும். ஒரு கட்டத்து மேல போனவங்கள அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அவங்களா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே விசுவாசிக நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்கள் பார்க்குற அளவுக்கு இவங்க என்னமோ பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாயை திறந்து அறிக்கையிட்டு தேவன் நல்லவர், எனக்கு விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம பேசுறவர்களா இருக்க வேண்டும். மனதின் எண்ணங்கள் அப்படி இருக்க வேண்டும். நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ரோமர் 5:17 ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதாவது வந்து பாவத்துல சாபத்துல அடிமைத்தனத்துல கிடந்தோம். ஆனா இயேசு வந்து பிந்தின ஆதாமாகிய இயேசு வந்து நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, வியாதிக்காக, தரித்திரத்துக்காக சிலுவையில அவர் ஜீவன் கொடுத்து, ஏன்னா பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர் விடுதலை ஆக்கி நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் எடுத்து பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அதாவது பாவத்துல சாவத்துல அடிமைத்தனத்துல இருந்தோம். அடிமைத்தனத்தின் அந்த நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு சுயாதீனத்தை கொடுத்து அப்பா பிதாவேங்கிற அந்த உரிமையை கொடுத்து பிள்ளையாக்கி குமாரரும் குமாரத்திகளும் ஆக்கி நம்மளை கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள்லாம் சொல்லி நீங்க தான் என்னுடைய சீசர்கள்னு சொல்லி இவ்வளவு நமக்கு வந்து காரியங்களையெல்லாம் சொல்லி நம்மளை அழைக்கிறாரு. சொல்லப்பட்டிருக்குது, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அதாவது அழிவில்லாத ஒரு ஜீவனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதான் நான் வந்து ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆவி இயேசுவை ஏற்றுக்கொள்றப்ப மறுபடியும் பிறந்துருச்சு. அங்க உள்ளத்துக்குள்ள இருள் கிடையாது. உங்க ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. ஏன்னா மனுஷனை உண்டாக்குனப்ப அவருடைய ஜீவசுவாசத்தை ஊதினாரு, மனுஷன் ஜீவாத்மானான். ஆனா தேவனுடைய விளக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு கனியை சாப்பிட்டதுனால ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்றப்ப முதலாவது வந்து நம்முடைய ஆவி மறுபடியும் பிறக்கிறது. இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு மனம் புதிதாக வேண்டும். சரீரம் இயேசுடைய வருகையின் பொழுது ஒரு நிமிடத்துல மறுரூபமாக்கப்படும். அப்ப இந்த ஆவிக்குள்ளாக தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்காரு. இந்த நித்திய ஜீவன் இல்லாதவங்க தான் அவங்க வந்து எதை வாழ்றங்க, திருப்தி இல்லாத வாழ்க்கை. என்னத்தை சம்பாரிச்சு, என்னத்தை வீட்டை கட்டி, என்ன பிள்ளைகளை இருந்து 5 பிள்ளைகள் இருந்து 5 பிள்ளைங்க நம்மளை பார்க்குதா, எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு விரக்தியில அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா எது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை அவங்க வாழுவாங்க.
இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்து நல்லா வாழணும். நம்ம எல்லாவற்றுக்கும் ஆதாரம், ஆசீர்வாதம், பலன் கர்த்தர்னு கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். தகப்பனும் தாயை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வார். இவர் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மீதி எல்லாம் உறவுகள்லாம் அப்பப்போ வருவாங்க, ஏதோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் என்ன முடியுமோ நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. முற்றுமாக நான் என் பிள்ளையத்தையும் நம்பி இருக்கேன், என் புருஷனைத்தான் நம்பி இருக்கேன், என் வேலையத்தையும் நம்பி இருக்கேன்னு அப்படியெல்லாம் கிடையாது. தனியாக வந்தால் தனியாக தான் நம்ம போவோம். ஆனால் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு ஆதாரம் வந்து வசனம் தான் ஆதாரம், கர்த்தர் தான் ஆதாரம். இந்த ஜீவன் நமக்குள்ள வந்து பரிபூரணப்பட வேண்டும். நானாவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவன் பரிபூரணப்பட வந்தேங்கிறார். இந்த ஜீவன் பரிபூரணப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இயேசுதான் ஜீவன். ஏன்னா நமக்கு முன்னாடி நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. நீயும் உன் சந்ததி வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கிறாரு. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். இந்த ஜீவனுக்குள்ள நம்ம வளர வேண்டும். அங்க ஏதேன் தோட்டத்துல ஜீவவிருட்சத்தின் கனியை வச்சிருந்தாரு, மரணத்தின் கனி இருந்தது. அவன் மரணத்தின் கனியை சாப்பிட்டு அவன் மரணத்தை விரும்பிட்டான். ஆனா ஜீவ விருட்சம் இயேசு, அவருடைய வார்த்தை, அதை நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் அது பரிபூரணப்பட பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த ஜீவனுக்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் வந்து ஆகாரமா இருக்கு. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் தான் நமக்கு வந்து பலனா இருக்கிறது. அப்ப இந்த நித்திய ஜீவனை வந்து நம்ம கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த பூமியிலே அந்த நித்திய ஜீவனோடு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரையும் சார்ந்து கொள்ளாம கர்த்தரை சார்ந்து வார்த்தையை சார்ந்து கொண்டு நீங்க கடைசி வரைக்கும் வெற்றியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம். ஏன்னா வீண் மாயை பற்றி கொள்றவர் தான் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதியது. எந்த வயசுலையும் எந்த சூழ்நிலையிலையும் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, அவருடைய ஜீவனுக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் திட்டினா என்ன, யார் பேசுனா என்ன, யார் வந்து நம்மை மதிப்பிட்டு இவங்க இவ்வளவுதான்னு சொன்னாதான் என்ன. கர்த்தர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய மதிப்பீடு அதை விட பெரிது. என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை